கம்மியான விலையில நமக்குன்னு சொந்தமா ஒரு நல்ல வசதியான வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கு. எத்தனை வீடு பார்த்தாலும் காம்பாக்டான லேண்டில் வீட்டை கட்டி சின்ன சின்ன ரூம்ஸோட வசதியே இல்லாத மாதிரி வீடு தான் நிறைய பார்த்துருக்கோம். ஏதாச்சும் நல்ல வீடு இருந்தால் சொல்லுப்பான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு அதே காம்பாக்டான லேண்ட் ஏரியாவில் 16x16 லிவிங் ஹால் கொடுத்து ஸ்பேசிஸான போர்ட்டிகோ, வசதியான கிச்சன், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம், அவுட்டர் டாய்லெட்டும் அமைச்சு எல்லாரோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்பேசிஸான நல்ல வீடாகவும் நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரியான விலையிலும் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வீடியோவில் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த அளவுக்கான வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், 20 அடி அகலத்திலையும் 50 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 950 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேஜராக லைட் ப்ளூ, ஆரஞ்சு, கோல்டன் கலரில் பெயிண்டிங் ஒர்க்கோட சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸ் வச்சு எல் ஷேப்பில் பெரிய பார்டர் ஒர்க் செஞ்சு ஸ்பாட்லைட் மாட்டி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கை கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட் ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானதும் போர்ட்டிகோ அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 11x10. போர்ட்டிகோட 2 சைடு வால்லையுமே செக்டு பேட்டர்ன் டிசைனில் கிளாசி லுக் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் 4 கார்னருக்கும் ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. அதுபோக போர்ட்டிகோட ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோட ரைட் ஹேண்ட் சைடில் பேசேஜ் அமைச்சு கொடுத்து வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு மாட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக இங்கே 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அங்கே கிளாஷ் ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானதும் 16x16 பெரிய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலோட வால்ஸ் ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஸ்பெஷல் பட்டி யூஸ் பண்ணி டெக்ஸ்சர் டிசைன் செஞ்சிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பாக்ஸ் டைப்பில் பார்டர் ஒர்க் செஞ்சு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட வெஸ்டர்ன் சைட் வாலில் கிளிட்டரிங்கான கோல்டன் டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்து அங்கே டிவி மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதோட 2 சைட்லேயுமே கடப்பாக்கள் வச்சு ஸ்டோரேஜுக்கான நிறைய ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன். இதோட மொத்த அளவு 7x7. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாசி ஃபினிஷிங் கிரானைட்டும் லெஃப்ட் சைட் கார்னரில் சிங்கை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. கிச்சனோட நார்த் சைட் வாலில் கடப்பாக்கள் வச்சு க்ராசரிஸில் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜுக்கான ஷெல்ஃபும் லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டும் கிச்சனோட வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு யூபிவிசி விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சாலில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் பிளாஸ்டிக் புட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வாஸ்துபடி வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 8x13. லெஃப்ட் சைட் வாலில் ஸ்டோரேஜுக்கான கடப்பாக்கள் வச்சு 2 ஷெல்ஃபும், ஒன் சைட் வாலில் ஆர்சிசி லேப்டும் வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு யூபிவிசி விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் இந்த உட்டன் டோர் எதுக்கு கொடுத்துருக்குன்னா வீட்டோட மெயின் டோருக்கு முன்னாடி பேசேஜ் சின்னதாக அமைஞ்சிருக்கனால இந்த பெட்ரூம் வழியவே பெரிய பெரிய ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாம் எடுத்து வர மாதிரி இங்கே டோர் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் பிவிசி டோரை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5x5. வெஸ்டர்ன் கிளாசெட், ஹேண்ட் வாஷ் பேஷன் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கே டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 8x16. இந்த பெட்ரூம்லேயும் கடப்பாக்கள் வச்சு நிறைய ஸ்டோரேஜுக்கான ஷெல்ஃபும் லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டும் வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4x4. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கே டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸும் அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. மெயின் டோர் வழியாக வெளியே வந்ததும் பேசேஜோட ஒன் சைட் கார்னரில் வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான வாட்டர் சம்பை கட்டியிருக்காங்க. இது வீட்டோட அவுட்டர் பாத்ரூமோட டோர்.
வெயிட்லெஸ் பிவிசி டோரை மாட்டியிருக்காங்க. இதோட அளவு 4.75x4 இந்தியன் க்ளாசட் டைப். இது டெரஸுக்கு போகிறக்காக அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸை ஃபுல்லாமே காங்கிரீட்டில் ரெடி பண்ணி சைடு ஹேண்டல்ஸை வால்லே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே ஒன்செட் கார்னரில் 1000 லிட்டர்ஸில் ஒரு சிண்டெக்ஸும் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் உள்ளே வந்தோம்னா வீரபாண்டி லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை இடத்தோட சேர்த்து 40 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.